ஃபைனலி தமிழ் தலைவாஸ் வாயை திறந்துட்டாங்க. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க சொல்கிறேன். சஞ்சீவ் பலியானுக்கு மட்டும்தான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. பவன் ஷராவத்தை பற்றியோ அர்ஜுன் தேஷ்வாலை பற்றியோ பேசலை. நோட் பண்ணிக்கோங்க. சஞ்சீவ் பலியான் பேசினது எதுவுமே இங்கே உண்மை கிடையாதுங்கிறத தான் ஃபஸ்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சீவ் பலியானுக்கு எல்லா உரிமையும் வழங்கப்பட்டது, எல்லா முடிவுகளும் அவர் தான் எடுத்தார், ஸ்ட்ராட்டஜி முதற்கொண்டு அவர் தான் போட்டாருங்கிறத மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்ஃபேக்ட் அவரை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே NYP RYP உட்பட எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அவர்கிட்ட பேசிட்டு தான் சைன் பண்ணியே எடுத்தோம். ஸோ அதனால் இதில் மேனேஜ்மெண்ட்டோட தலையீடு இருக்குது, இல்லை அனலிஸ்டோட தலையீடு இருக்குன்னு சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு தான் இப்போ மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் அப்பவும் சரி, மேட்ச் அப்பவும் சரி, கோச்சஸ் சரியாக எங்களை பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதையும் நாங்கள் பேசி சமாதானப்படுத்தி சால்வ் பண்ணி தான் வச்சுருந்தோம். அப்படி இருந்தும் 16 போட்டிகள் பேசாத சஞ்சீவ் பலியான் கடைசி போட்டியில் பேசிட்டு போனது எங்களுக்கு அதிருப்தி அளிக்குது, அது வந்து ஏற்றுக்கக்கூடியதா இல்லை அப்படிங்கிறத சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் நாங்கள் விட்டுட்டோம், பட் அடுத்த சீசனுக்கான வேலைகளை இப்போவே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், கண்டிப்பாக அடுத்த சீசன் நாங்கள் கம்பேக் கொடுப்போம் பாருங்க. இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு இருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. திரும்பவும் 1 செகண்ட் அடுத்த சீசனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து க்ளீனாக ஒன்று தெரியுது, சஞ்சீவ் பலியான் வெளியே போகிறாரு. பட் அவங்க அர்ஜுன் தேஷ்வாலுக்கோ இல்லை பவன் ஷராவத்துக்கோ ரிப்ளை எதுவுமே கொடுக்கல. இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ கூடிய